Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஜூலை முதல் தட்கல் டிக்கெட்டுகளுக்கு ஆதார் கட்டாயம் என தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது தற்போது தட்கால் டிக்கெட் முன்பதிவு விதிமுறைகளில் சில மாற்றங்களை ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் உறுதிப்படுத்தப்பட்ட பயனர் மட்டுமே தட்கால் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். அதாவது ஆதார் ஆத்தென்டிகேட்டட் யூசர்ஸ் மட்டுமே தட்கால் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என ரயில்வே அமைச்சகம் தற்போது சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. தற்போது ஐஆர்சிடிசி செயலியோ அல்லது இணையதளமோ தட்கால் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது என்பது அத்தனை எளிதல்ல. இப்ப நாம் ஒரு தட்கால் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய சென்றால் விண்டோ திறக்கப்பட்ட அரை மணி நேரத்திற்கு உள்ளாகவே அனைத்து டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்யப்பட்டுவிடும். இதற்கான காரணம் என்னவென்றால் ஏராளமான போலி முன்பதிவுகள் இருப்பதுதான் காரணம். குறிப்பாக போலியான பெயர்களில் யூசர் ஐடி, பாஸ்போர்ட் போட்டு கணக்குகளை துவக்கி டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது போன்ற காரணங்களால் உண்மையான பயனாளர்களுக்கு தட்கால் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த பிரச்சனைகளை களைவதற்கும் வெளிப்படைத்தன்மை ஏற்படுவதை உறுதி செய்யவும் ஆதார் அடிப்படையிலான அந்த முன்பதிவுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்ற சில நாட்களுக்கு முன்பு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருந்தார். தற்போது அதன் அடிப்படையில் தான் ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த ஆதார் அடிப்படையிலான பயனாளர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆதார் ஓடிபி அடிப்படையிலான உறுதி செய்வதும் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 15ஆம் தேதியிலிருந்து இந்த தட்கால் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் போது பயனாளருடைய மொபைல் எண்ணிற்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொண்டு மட்டும்தான் இந்த தட்கால் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். இது தவிர அதிகாரப்பூர்வ பிஆர்எஸ் கவுண்டர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற முகவர்கள் பயனர் மொபைலுக்கு அனுப்பப்படும் ஓடிபியை உறுதிப்படுத்திய பின்புதான் தட்கால் பயணச்சீட்டு முன்பதிவு வழங்க முடியும். ஜூலை 15ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.